அரங்கேறி இருக்கின்றது என்ற பெருமையோடு உங்கள் அத்துணை பேருக்கு மின்னூழியர் மத்திய அமைப்பினுடைய மானிய மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தோழர்களே, நாம் வைத்திருந்த 20 அம்ச கோரிக்கை மின்சார வாரியம் பொதுத்துறை நிறுவனமாக நீடிக்க வேண்டும். காலி பணியிடங்களோ பல்லாயிரம். அனுதினமும் செத்துக் கொண்டிருக்கின்ற ஒப்பந்த தொழிலாளியிலிருந்து மின்பாதை ஆய்வாளர் வரை களப்பிரிவிலே இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கின்ற அவல நிலை, இதை பற்றி எல்லாம் வாரியத்திடம் எடுத்துரைத்தோம். நம்முடைய வாரிய உயரதிகாரிகள், வாரிய தலைவர் உட்பட நம்முடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இவர்களை எப்படியாவது விடுபட்ட ஒப்பந்த தொழிலாளி, விடுபட்ட கேங்மேன், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று நம்முடைய போராட்ட வலிமையோடு மாண்புமிகு மின்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கொண்டு செல்கின்றோம். விரைவில் இதற்கான தீர்வை எட்டுவோம், நடவடிக்கை எடுப்போம் என்று எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளி, தமிழகத்தில் விடுபட்ட கேங்மேன் தொழிலாளி, இவர்களை எல்லாம் இன்றைக்கு எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை செங்கொடி இயக்கம் இன்றைய போராட்டத்திலே உருவாக்கி இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லு. அது மட்டுமல்ல, நம்முடைய கணக்கீட்டு பிரிவு ஊழியர்கள் டேப் என்ன, மொபைல் ஆப்ல ரீடிங் எடு என்ற அத்தனையும் கொடுத்த நிர்பந்தம், அந்த நிர்பந்தத்தை பற்றி பேசினோம். வாரிய நிர்வாகம் ஒத்துக்கொண்டது. ஆமாம், நாங்கள் வழங்க வேண்டும், அவர்களுக்கு டேப் வழங்க வேண்டும், நெட் வசதிக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நியாயத்தை புரிந்து கொண்டு விரைவில் அந்த பைலட் ஸ்டடி என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுகளை பணியாற்றுகின்ற, இந்த பணியை செய்கின்ற அத்துணை தோழர்களுக்கும் அத்துணை கணக்கீட்டு பிரிவுகளுக்கும் மொபைல் டேப் விரைவில் வழங்கப்படும் என்ற செய்தியை தந்திருக்கிறது. நாங்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம், மொபைல் வழங்காம, டேப் வழங்காம ரீடிங் எடுப்பதை நிர்பந்திக்க கூடாது என்று சொல்லி வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வேலை நிறுத்தத்தின் போது 1/2/2019 அதை பின்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு 9600 கேங்மேன் தொழிலாளிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் 6% வழங்க இயலாது என்று லேபர் கமிஷன் முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் வாரிய நிர்வாகம் கொடுத்திருந்தது. தொடர்ந்து நாம் எடுத்த முடிவு, தொடர்ந்து நடத்தின போராட்டம் இன்றைக்கு வாரியம் தந்திருக்கிறது. நிச்சயமாக அடுத்த வாரிய கூட்டத்தில் வைத்து வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியை தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, கணக்கீட்டு பிரிவுகளுடைய பதவி உயர்வு, ஐஏ டு அசர், அசர் டு ஐஏ, ஐஏ டு ஆர்எஸ், இது போன்ற பதவிகள் எல்லாம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ரீடிப்ளாய்மென்ட் என்ற முறையில் அக்கவுண்ட் சூப்பர்வைசர் பதவிகள் காலியாகி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசினோம். பதவி உயர்வுகளும் மற்ற பிரச்சனைகளையும் விரைவில் வழங்குவோம். இந்த மாத இறுதிக்குள்ள பேனல் முடிய போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக ஐஏ டு ஆர்எஸ் அந்த பதவி உயர்வு வழங்கப்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் வாரியம் சொல்லுதுன்னா எங்கிருந்து சொல்லுது? எங்கிருந்து வாரியம் சொல்லுது? சத்தமா கேட்கல. போராட்டம், நம்முடைய போராட்டம். இன்னும் ஒரு செய்தியை சொல்கின்றேன். இந்த போராட்டம் நடத்துகின்ற அதே வேளையில் இன்றைக்கு இருக்கின்ற நிர்பந்தத்தை பயன்படுத்தி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கும் ஒரு நடவடிக்கையை வாரிய தரப்பு எடுத்திருந்தது. நம்ம செவிகளுக்கு வந்தது. நம்முடைய அன்புக்குரிய தோழர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் வைகை அவர்களையும் அஜய் கோஷ் அவர்களையும் பயன்படுத்தினோம். வைகை யார் தெரியுமா? தோழர் பி ராமமூர்த்தி, சிஐடியுடைய முதல் பொதுச்செயலாளருடைய மகன். அந்த தோழரையும் அஜய் கோஷையும் இன்றைக்கு அந்த நீதிமன்றத்தில் ஆஜராக சொன்னோம். நாம சில விவரங்களை கொடுத்தோம். காலையில பத்திரிகையாளர் காட்ட செய்தி இருக்கும். 60,000 காலி பணியிடங்கள் என்ற செய்தியை சொன்னோம். வாரிய தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகிறாரு, பேசுறாரு 2:15 மணிக்கு. ஏன் இவ்வளவு நேரம்னா அதான் நேரம். 2:15 மணிக்கு பேசுகின்ற பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 7100 பேர் வேலை நிறுத்தத்தில் பங்கு கொண்டுட்டாங்க, ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி வந்துட்டாங்க, மின்தடை ஏற்படுது என்று சொன்ன பொழுது நம்முடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கார், 60,000 போஸ்ட் காலி இருக்கும் பொழுது இந்த 7,000 அவங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது மாண்புமிகு நீதியரசர் அவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே, எப்படி 60,000 வச்சு இன்னைக்கு வேலை செய்ய முடியும், இதற்கு என்ன தடை என்று கேட்டிருக்கிறார். வேற வழி இல்லை. வாரிய தரப்பு வக்கீலுக்கு, ஐயா நாங்க எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டை கேட்கிறோம், பைனான்ஸ்ல கேட்கிறோம், அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வழக்கு போனது எதுக்கு? சிஐடியுடைய போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்று. அங்க வந்த நம்ம ஆஜரான விஷயத்துல இதையெல்லாம் வலியுறுத்தி பேசுனதுக்கு அப்புறம் நீதிபதி சொல்லிட்டாரு, இது முடியாது, அவங்க கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஆகவே எனர்ஜி டிபார்ட்மெண்ட் தானே பிரச்சனை, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பு. ஃபைனான்ஸ் தான பிரச்சனை, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பு. இவர்கள் 2 பேரும் 22ஆம் தேதி இந்த கோர்ட்ல ஆஜராகி பதில் சொல்லணும். ஆக இதையெல்லாம் கணக்கு
தொழிலாளி செத்துட்டு இருக்கிறான். அவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நம்ம வழக்கறிஞர் அருமையாக வாதாடி இருக்கிறார். தினம் தினம் தொழிலாளி செத்துட்டு இருக்கிறான். அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. என் நண்பர் வழக்கறிஞர் அவர்கள் அதை பத்தி இந்த கோர்ட்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று எடுத்துரைத்ததன் அடிப்படையில், திறமையான வாதத்தின் அடிப்படையில் மாண்புமிகு நீதியரசர் நாகார்ஜுனன் அவர்கள் நம்முடைய நியாயமான கோரிக்கையை, இவ்வளவு தொழிலாளி தெருவில் இறங்கி வச்சிருக்கிறான் தோழர்களை, சும்மா இல்ல. இன்றைக்கு தகவல் கிடைச்சதுமே நாம கடந்த 3 ஆண்டுகளாக நாம் நடத்திய இயக்கங்கள், வேலை நிறுத்தங்கள், அதற்கான அத்துணை குறிப்புகளை நம்முடைய டிஎன்பி பொதுச்செயலாளர் அருள்செல்வன் மூலமாக கோர்ட்டில் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணி அதற்கான வழக்கறிஞர் மூலமாக நடவடிக்கை எடுத்து அதையெல்லாம் பார்த்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், அரசு, நிதித்துறையே, எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இதற்கெல்லாம் பதில் சொல்லு, அந்த பணியாளர் கேட்கின்ற கோரிக்கை நியாயம்தான் என்று சொன்னதின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இப்படி ஒரு மினிட்ஸ் கையெழுத்தாக இருக்கிறது என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கு 22ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன கிடைச்சது? இப்ப நிர்வாகத்துக்கு இந்த தீர்ப்பு என்பது அவருடைய கரத்தை வலு சேர்த்துகின்ற விஷயமா இருக்கு. தமிழக அரசு மின்சார வாரியத்தில் ஆள் எடுக்க முடியாது என்று சொன்னது அந்த நிதித்துறைக்கும் எரிசக்தி துறைக்கும் இன்னைக்கு வாரியம் எதுக்கோ போன வழக்கு எங்கேயோ போய் முடிஞ்சு கடைசியில ஆளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை செங்கொடி இயக்கம் உருவாக்கி தந்திருக்கிறது என்பது உறுதியாக சொல்ல வேண்டும். ஆக இன்றைக்கு நடந்த போராட்டம், உழைக்கும் மக்களுடைய போராட்டம், நம்முடைய வேர்வையினுடைய போராட்டம் இன்றைக்கு மிக அற்புதமான போராட்டமாக மாறி அது மட்டும் இல்ல, மின்சார வாரிய தொழிலாளி இறந்து போனா